தங்கமுன்னு ஊரு ஒன்ன மேல தூக்கி வைக்கும், திண்டுக்கல் பூட்டு 2 மாட்டி பூட்டி வைக்கும், விட்டுவாடி ராசாத்தி. ரத்னவேல் பாண்டியன் சார். பொன்னி? ஆமா சார், நான் தான் பொன்னி. பக்கத்தில் யாரும் இல்லை, வீதியில் வாழ தெரியவில்லை, உன் சோகம் தீர்த்த என்னை நின்று தெருவில் வீசிவிட்டாய். ஒண்ணுல சார், ஒண்ணுல, நான் ரூமுக்கு போறேன். என்னை தூக்கி வளர்த்த நீ அனாதையாக்கி போகிறாய், தைரியங்கள் போனதே கூட யாரினே. ஏ பொன்னி, பொன்னி, அல்லே, என்னடி ஆச்சு உனக்கு? நானும் நீ வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். உன் முகமே சரியில்லையே. அந்த சாரை மீட் பண்ண போடியே, அப்பையில இருந்தே நீ இப்படிதான் கிடக்குற. என்னாச்சு பொன்னி? ஏ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அல்லி. பொன்னி, நான் உன் ஃப்ரெண்டு. என்கிட்ட இருந்து எதையும் மறைக்கணும்னு நினைக்காத. உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். பொன்னி, அந்த சார் உன்னை தனியா கூப்பிட்டாரே, தப்பா எதுவோ? ஏ சிச்சி, அப்படிலாம் ஒண்ணும் இல்லடி. அவர் நம்ம அப்பா வயசுல இருக்காருடி. அப்படிலாம் யாராவது பண்ணுவாங்களா? கண்ணிரண்டும் தேடுதே, உன்னை காண ஏங்குதே, என்ன சாபம் வாங்கினேன், என்ன வாழ்க்கையோ. சரிடி, பிறவே எப்படி சோகமா இருக்க? ஆத்தா குட்டிய பார்க்கணும் போல இருக்குடி. என்னமோ ஒரு மாதிரி தெரியல, மனசுனா படபடன்னு அடிச்சுக்குது. ஏன்டா இங்க வந்தோன்னு இருக்கு. ஆத்தா குட்டி நல்லா இருக்கும்ல, எந்த பிரச்சனையும் இருக்காதுல? ஏய், ஆத்தாவை நினைச்ச வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க. நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். இங்கரு, உனக்கு அதுதான் பயம்னா இப்பவே முத்து மாமாக்கு போன் அடிச்சு பேசு. ஊர்லயே அவகிட்ட மட்டும்தான் போன் இருக்குது, அவங்கள்ட்ட பேசிரு. முத்து மாமாட்ட சொல்லி ஆத்தாட்ட குடுக்க சொன்னீனா முத்து மாமா குடுத்துட்டு போகுது. ஆமால, நான் யோசிச்சேன்டி, பேசணும்னு ஏதோ ஒரு டென்ஷன்ல மறந்துட்டேன். பொன்னி, அன்பினியா, எப்ப வந்த? சார் பாத்துட்டு வந்துட்டியா? பாத்துட்டு வந்துட்டேன் அன்பினியா. என்ன சொன்னாரு? எதுக்கு ஒன்ன மட்டும் தனியா கூப்பிட்டாராம்? அது ஒண்ணும் இல்ல, ஸ்கூல்ல இருந்து சொல்லிருப்பாக போல, இந்த பிள்ளைக்கு ரொம்ப பெரிய டாக்டர் ஆகணும்னு கனவு இருக்குன்னு. அதை கூப்பிட்டு தனியா கேட்டாக. அத இங்க எல்லாரும் முன்னாடியே கேட்டிருக்கலாமே. எதுக்கு ஒன்ன மட்டும் கூப்பிட்டு தனியா கேட்டாருன்னு புரியலையே. எனக்கும் தெரியலல. போன நீதான் பொன்னியான்னு கேட்டாரு. ஆமான்னு சொன்னேன். உனக்கு பெரிய டாக்டர் ஆகணும்னு கனவு இருக்குதாமே அப்படின்னு கேட்டாரு. ஆமான்னு சொன்னேன். சரி போய் வேலையை பாரு, உன் கனவு கண்டிப்பா நிறைவேற்றுறதுக்கு தான் இங்க வந்திருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாரு. இவ்வளவுதானா? நான் கூட நம்மளுக்கு ஸ்பெஷலா ஏதோ கொடுக்க போறாரு, அதுக்குதான் பொண்ணியை கூப்பிட்டு தனியா பேசுறாருன்னு நினைச்சேன். டேய் இடியாப்ப வாயா. இடியாப்ப வாயனா? பெறவு எப்ப பாரு திங்கிறது தூங்குறது, இதை தவிர ஒண்ணும் தெரியாத உனக்கு? நீ இங்க வந்த லட்சணத்துக்கு உனக்கு ஸ்பெஷலா வர கொடுப்பாங்க. ஸ்பெஷலா இல்ல, இந்த சின்ன விஷயத்துக்கா தனியா கூப்பிட்டு பேசினாங்கன்னு தோணுச்சு. மத்தபடி ஒண்ணும் இல்ல. சரி விடு, பாத்துக்கலாம். பசிக்குது, சாப்பிட போலாமான்னு கேட்கதான் வந்தேன். நீங்க 3 பேரும் போய் சாப்பிடுங்க, நான் பெறவு வாரேன். பெறவு வாரியா? இப்பே வா. நீ மட்டும் என்ன தனியா சாப்பிடுவியா? ஏன், என்னாச்சு பொன்னி? உன் முகமே சரியில்லை. முகமே சரியில்லையா? ஏன், இதுக்கு முன்னாடி குயின் எலிசபெத் மாதிரி இருந்துச்சு, இப்பதான் பொன்னியா மாறிச்சா? மச்சான் சாரிடா, ஒரு ப்ளோல வந்துருச்சு. லே, ஏதோ நீ 5 மாசம் முன்னாடி பிறந்துட்ட அண்ணனா போயிட்டேன்னு சும்மா கிடக்குறேன். ரொம்ப பேசுன அண்ணனு கூட பார்க்க மாட்டேன், ஆணி எடுத்து மண்டையிலே குத்திடுவேன். ஏமா அள்ளி, கொஞ்சம் சொல்லி வைக்கலாம்ல, ரொம்ப பண்றாமா. டேய், நான் எதுக்குடா அவன்கிட்ட போய் சொல்லணும்? நீதானே அவனுக்கு முறை பொண்ணு, நீ தான் போய் சொல்லணும். இது இந்த சொரக்கா மண்டையனுக்கு நான் முறை பொண்ணு, இதுல வேற இவனுக்கு போய் நான் அட்வைஸ் வேற கொடுக்கணும். போலாங்கிட்டு. ஏய் கோழிகுண்டு, வர நீ ரொம்ப டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கற, உனக்கு இருக்குதுடி. கோழி குண்டா? என்னல பேர் வச்சிருக்க எனக்கு? உன் கண்ணு அப்படிதானே இருக்கு, நல்ல கோழி குண்டு மாதிரி உருண்டையா? செருப்பு பிஞ்சு பேரு எரும மாடே. உங்களை சொல்லும் போது மட்டும் வலிக்குதோ, எங்களை மட்டும் சொரக்கா மண்டே இடியாப்ப வாயனு கூப்பிட மட்டும் கிளிகிளின்னு இருந்துச்சோ? சுபா, ஏய் உங்களால வந்த விஷயத்தையே மறந்துட்டேன். பொன்னி, என்னாச்சு? ஏன் முகம்லாம் வாடி இருக்கு? தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் தீத்து வச்சிருவியாக்கும். அவ ஆத்தா குட்டிய பாக்கணுமா? போய் கூட்டிட்டு போ. ஆத்தாவை பாக்கணுமா? ஏய் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அலை, சும்மா இரு. மாரா, சாப்பிடுற இடத்துல இருந்து ஏதோ நல்ல வாசனையா வர மாதிரி தெரியுதுல. சாப்பிடுற இடத்துல இருந்து நல்ல வாசனை தான் வரும், பின்ன பெனாயில் வாசனையா வரும்? ஏய், மூக்க உடைச்சிருவேன். நான் சொல்றது உனக்கு புரியல? என்ன சொல்ல வர? அள்ளிய கூட்டிட்டு போய் என்ன சோறு போடுறாங்கன்னு பாத்துட்டு வா. அதுக்குள்ள பொண்ணிய சமாதானப்படுத்தி நான் கீழே கூட்டிட்டு வரேன். உங்க பொங்கலுக்கு நாங்க ஊறுகாயா?
என்னல கன்றாவே பழமொழி இது. பொங்கலுக்கு ஊறுகாயா? ஓ, இது உனக்கு பிடிக்கலையா? சரி விடு. ஓ, உங்க இடியாப்பத்துக்கு நாங்க ஆட்டுக்கால் பாயாவா? இது எப்படி இருக்கு? லே, டென்ஷன் பண்ணாத. ஒழுங்கா அள்ளிய கூட்டிட்டு கீழே ஓடிரு. சரி சரி, உனக்காகலாம் போல. எனக்கு இங்க இருக்குது போர் அடிக்குது. என்ன சோறுனாலும் போய் பார்த்துட்டு வரேன். அள்ளிப்புல என்னல? வெரசா வா, கீழே போய் என்ன சோறு போட்டிருக்காங்கன்னு போய் பார்த்துட்டு வரலாம். நான் வரல, நீ போய் பார்த்துட்டு வா. ஏய் வால. ஏடா வரலடா, நீ போ. நான் சொன்னா கேப்பியா கேட்க மாட்டியா? வான்னு சொல்றேன்ல. ஆ, நீ சொன்ன நான் ஏல கேட்கணும் எருமை. அல்லே ப்ளீஸ், பொண்ணுகிட்ட கொஞ்சம் தனியா பேசிக்கிறேனே. டேய், அவ என்ன சாப்பிடுச்சிருவா. ப்ளீஸ் அல்லே ப்ளீஸ். மாட்டேன். ஏற்கனவே பஸ்ல இப்படிதான் பண்ண. அதுக்கே நல்ல வேலை ஒன்னும் சொல்லல. இப்ப இங்கேயும் இப்படி நடந்துச்சுன்னா அவ்வளவுதான்டா. அல்லி, அதான் மாற கூப்பிடறான்ல, என்ன சாப்பாடுன்னு போய் பார்த்துட்டு வாடி. அடி பாவி, உனக்காக நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தா கடைசியில என்னையவே கழட்டி விட்டியா? கழட்டி விட்டனா? என்னடி உளற? ரொம்ப நேரமா அவன் கூப்பிட்டு இருந்தானே என்ன சோறுன்னு பாக்குறதுக்காக போ சொன்னேன். ஐயோ, இவன் வேற ரொம்ப பண்ணுவானே. என்னோட மகாராணி கிட்ட இருந்தே உத்தரவு வந்துருச்சு. கொஞ்சம் கிளம்புறீங்களா? காத்து வரட்டும். லே, எல்லாம் என் நேரம். சரி, பொழைச்சுப்போ, அப்புறம் இருக்கு உனக்கு. தேங்க்ஸ். லே, தோசைக்கல் மண்டையா, வா போய் என்ன சோறுன்னு பாத்துட்டு வருவோம் வா. தோசைக்கல்லு மண்டையனா? அடியே வால. பொன்னி, சொல்ல அன்பினியா. ஆத்தாவ பாக்கணும் போல இருக்கா? உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன, ஒரு மாதிரி இருக்கு. இங்க வந்ததுல இருந்து நெஞ்செல்லாம் படபடன்னு அடிச்சுக்குது. அது ஏன்னு எனக்கு புரியல. படிக்கணும்ன்ற ஆர்வத்துல எதை பத்தி யோசிக்காம கிளம்பி வந்துட்டேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் ஆத்தா ஞாபகமாவே தான் இருக்கு. அது அங்க நல்லா இருக்குமா இல்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒண்ணுமே புரியல. இனிதான் முத்தன் எனக்கு போன் அடிச்சு ஆத்தா கிட்ட பேசணும். ஆத்தா குரலை கேட்டாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். நீ முத்தண்ணனுக்கு போன் அடிச்சு பேசு. ஆனா அதுக்கு முன்னாடி இரு ஒரு நிமிஷம். என்னதுல? என்னல வாயிலே ட்ரம்ஸ் வாசிக்கிற? இங்க பாரு. ஹை, என்னோட லைலா. லைலா? ஆமா, உன்னோட லைலா தான். ஆமா, லைலா எதுக்கு இப்படி பொம்மை மாதிரி செஞ்சிருக்கீங்க? அது ஒரு நாள் சோறுக்கு காசு இல்லாம கிடந்துச்சு வீட்ல. அரிசி வாங்குறதுக்கு கூட காசு இல்ல. அப்ப ஆத்த உடனே லைலா ஓட்டிட்டு போயிருச்சு சந்தைக்கு வித்தரலான்னு. அப்ப எனக்கு ஒரே அழுக வந்துருச்சு. எனக்கு லைலா இப்பவே வேணும், எனக்கு இப்பவே கூட்டியான்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டேன். ஆனா ஆத்தா வித்து பிடிச்சு. பிறகு நான் அழுவுறது ஆத்தாவால பார்க்க முடியலன்னு தான் இந்த பொம்மை எனக்கு செஞ்சு கொடுத்துச்சு. இந்த பொம்மை ஆசையா வாங்கிக்கிட்டேன் தான். ஆனா இருந்தாலும் லைலா எனக்கு இப்பவே வந்தாவணும்னு ரொம்ப அழுதேன். 2 நாளா சாப்பிட கூட இல்ல. பிறகு மறுபடியும் போய் ஆத்தா லைலாவை எந்த காசுக்கு வாங்குச்சோ அந்த காசு கொடுத்து கூட்டி வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் சோறே சாப்பிட்டேன். ஆனா அப்பல இருந்து என்னோட லைலா மாடையும் சரி, லைலா மாதிரி இருக்கிற இந்த பொம்மையும் சரி, நான் பத்திரமா பாதுகாப்பா வச்சிருக்கேன். இது ஆத்தாவே எனக்கு செஞ்சு கொடுத்ததுல. நல்லா இருக்கு, இந்தா பத்திரமா வச்சுக்கோ. ஆதாவை பாக்கணும் போல இருந்தாலோ இல்ல ஆதா கிட்ட பேசணும் போல இருந்தாலோ லைலாவை பாத்துக்கோ, எல்லாம் சரியாயிடும். சரியா? ரொம்ப தேங்க்ஸ் அன்பினியா. ஆமா, இது எப்படி உனக்கு கிடைச்சது? கடைசியா ஒரு வாட்டி ஆத்தாட்ட போயிட்டு வரேன்னு சொல்றதுக்காக வந்தேன். அப்ப ஆத்தா இந்த பொம்மையை வச்சுட்டு உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க. அழுதுட்டு இருந்துச்சா? ஏண்டா? நீ ஊருக்கு போறேன்னு தான். அப்பதான் அந்த பொம்மைய நான் என்கிட்ட கொடுங்க, நான் எடுத்துட்டு போறேன். பொன்னிக்கு கண்டிப்பா உங்க ஞாபகம் வராம இருக்காது. அவ எனக்காவது ஃபீல் பண்ணும்போது இந்த பொம்மையை அவ கையில கொடுக்கறேன்னு சொன்னேன். அது முதல் நாளே நடக்கும்னு எதிர்பார்க்கல. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அன்பினியா. இப்பதான் எனக்கு கொஞ்சம் மனசெல்லாம் படபடப்பு போய் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அப்பா, உன்னைய சமாதானப்படுத்துறதுக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கே. சரி, இப்ப யாவது வரியா? சாப்பிட போலாமா? சரிடா, போலாம். வா. அன்பினியா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஐயோ அண்ணா, எப்படி ஓடி ஆடி நடமாடிக்கிட்டு அங்கிட்ட இங்கிட்ட துரு துருன்னு போய்கிட்டு இருக்கோம். இப்ப காலையே வெட்டி உட்கார வச்சுட்டாங்களே ஒரே இடத்துல. படுபாவி பயலுங்க நல்லா இருப்பாங்களா யாருன்னு தெரியல. கையில மட்டும் கிடைக்கட்டும், அப்புறம் இருக்கு அவங்களுக்கு. எக்ஸ்கியூஸ் மீ. டாக்டர் சார், சரி கண்ணு எப்படி சார் இருக்குது சார்? சொல்லுங்க சார். ப்ளீஸ் அழாதீங்க. மிஸ்ஸஸ் வீரா, நீங்க அமௌண்ட் கட்டிட்டீங்களா? இல்ல ஆபரேஷனுக்கு எல்லாமே ரெடியா இருக்கு.
அமௌண்ட் கட்டிட்டீங்கன்னா ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சார் சார் ஒரு அரை மணி நேரம் சார் நான் வலையில தான் சார் அடகு வைக்க போயிருக்காங்க. இப்ப காசை கட்டிடுவாங்க சார். சார் உங்க கால்ல விழுந்து கேக்குறேன் சார், காசை இப்ப கட்டிடுவாங்க சார். அதுக்கு முன்னாடி நீங்க ஆபரேஷன் பண்ணிருங்களே. ஐயோ இல்லைங்க, அது ப்ரொசீஜர்ல வராது. ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ் படி காசு கட்டினாதான் ஆபரேஷன் பண்ண முடியும். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. சார் ஒரு வாட்டி அது என் வீட்டுக்காரனை பார்க்க முடியுமா? ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்துருக்கோங்க, அவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டுமே. ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க மட்டும்தான் அவர் கூட இருக்க முடியும். ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அப்புறம் நான் சொன்னேன்ல, என்ன வேணாலும் நடக்கலாம். அதுக்கு மட்டும் உங்க மைண்டை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. சார் நீங்க என்னென்னமோ சொல்றீங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு என் புருஷனை உயிரோட மட்டும் கொடுத்துருங்க, நான் பாத்துக்கிடுறேன் சார். வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்து கூட நான் பாத்துக்கிறேன். நான் வேலைக்கு போய் சம்பாரிச்சுக்கிறேன். ஆனா அவரை உசுரோட மட்டும் என் கையில கொடுத்துருங்க. ஐயோ ஏங்க, உயிருக்குலாம் எந்த ஆபத்தும் இல்லைங்க. ஆனா அந்த காலு தான் கொஞ்சம் டவுட்டா இருக்கு. ஆப்ரேட் பண்ணி பார்த்தாதான் தெரியும். அதுக்கு மட்டும் உங்க மைண்டை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ம் சரிங்க சார். சரி, ஃபீஸ் கட்டினதுக்கு அப்புறம் நர்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. நாங்க அதுக்கப்புறம் ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சரிங்க சார். ஐயோ ஐயோ என்னென்னமோ சொல்றாங்களே. அண்ணே உனக்கான இந்த நிலைமை. குழலே உங்க அண்ணனுக்கு எதுவும் ஆகாது, நீ அழுவாத. அக்கா. தம்பி காசு கிடைச்சதுங்களா? அக்கா, காசை கவுண்டர்ல கட்டிட்டேன். அவங்க ஒரு பில்லு கொடுத்தாங்க, அதை நர்ஸுக்கு கொடுத்தா ஆபரேஷன் ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொன்னாங்க. தம்பி ரொம்ப நன்றிங்க. அந்த பில்லை கொடுங்க, நான் போய் நர்ஸு கிட்ட கொடுக்கறேன். அக்கா நான் இப்பதான் கொடுத்துட்டு வரேன். அவங்க இப்ப எல்லாத்தையுமே ரெடி பண்றேன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப நன்றிப்பா. ஐயோ அக்கா, இந்த நிலைமையில எதுக்கு இத்தனை நன்றி சொல்லிட்டு இருக்கிறிய? நீங்க கொஞ்சம் அழாம தைரியமா இருங்க. குழலி, நீயும் எதுக்கு அழுதுகிட்டே இருக்க? உங்க அண்ணனுக்கு ஒன்னும் ஆகாது. நீயும் இப்படி அழுதுகிட்டே இருந்தனா அவங்களுக்கு யாரு ஆறுதல் சொல்றது? தாங்க முடியல தமிழ. எங்க அண்ணன் 5 நிமிஷம் ஒரு இடத்துல உட்கார்ந்து கூட நான் பார்த்ததில்ல தெரியுமா? இங்கிட்ட அங்கிட்ட எப்போதும் ஓடிக்கிட்டு நடமாடிக்கிட்டு தான் இருக்கும். அட அதுக்கு இப்படி ஒரு நிலைமைன்றப்ப என்னால தாங்கிக்க முடியல தமிழ. புரியுது குழலி, இருந்தாலும் மனச கொஞ்சம் திடமா வச்சுக்கோ. என்ன பண்றது, நடந்து போச்சு. அதை நம்ம எதிர்கொண்டுதான் ஆகணும். தம்பி குழலிங்க இருந்தா அழுதுகிட்டே இருக்கும்பா. அது வெளியே எங்கேயாவது கூட்டிட்டு போங்க. ஆஸ்பத்திரிக்கு வெளியே கூட இருங்க. உங்க அண்ணனை பார்த்து அழுவுது, அதான் கஷ்டமா இருக்கு. இல்ல இல்ல, ஆபரேஷன் முடிகிற வரைக்கும் நான் எங்கேயும் போக மாட்டேன். எங்க அண்ணன் நல்லபடியா இருக்குன்னு நான் கேட்கணும். அது வரைக்கும் நான் எங்கேயும் போக மாட்டேன். சரி சரி அழாம இரு. உங்க அண்ணனுக்கு ஒன்னும் ஆகாது. அவர் என் கழுத்துல கட்டின தாலியை தான் என் நெஞ்சில நான் சுமந்துகிட்டு இருக்கேன். இந்த தாலி கண்டிப்பா அவரை காப்பாத்தும். சீக்கிரம் வேம் பண்ற பேஷண்ட்டை ஆபரேஷன் தியேட்டருக்கு ஷிஃப்ட் பண்ணுங்க. அவங்க காசை கட்டிட்டாங்க, ஆபரேஷனை இமீடியட்டா ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் அதுக்கு முன்னாடி அவங்க வைஃப் வீரா கிட்ட சைன் வாங்கிடுங்க. அக்கா கேட்டீங்களா, ஆபரேஷனுக்கு ரெடி பண்றாங்க. நீங்க கொஞ்சம் தைரியமா இருங்க. நீங்க போய் சைன் போட்டு வாங்க போங்க. சரிப்பா. ஜில்லு அழாதடி, உன்னை பார்க்கவே கஷ்டமா இருக்கு. உங்க அண்ணனுக்கு ஒன்னும் ஆகாது, நான் இருக்கேன்ல, பாத்துக்கிறேன்டி. தமிழ என்னால அழாம இருக்க முடியலடா, ரொம்ப கஷ்டமா இருக்கு தமிழ. புரியுது ஜில்லு, இருந்தாலும் வீராக்காவையும் வேம்பண்ணனையும் பாத்துக்கிறது நம்ம 2 பேரோட கடமை. நீயும் அழுதுகிட்டே இருந்தனா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஜில்லு. வீராக்கா மனசுக்கும் வேம்பண்ண மனசுக்கும் எல்லாமே நல்லதா தான் நடக்கும். நீ ஒன்னும் கவலைப்படாத. பாத்துக்கலாம். சரி தமிழ. அண்ணா, இங்க ஏசிசி அகாடமி, அதான் இந்த கராத்தே எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த அகாடமி எங்க இருக்குன்னு தெரியுங்களா? తమిళో తమిళ నాహి బేటా హిందీ 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 చెప్పు. தமிழ் தெரியாதா? ஐயோ இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அண்ணா, கராத்தே கராத்தே ஏசிசி அகாடமி எங்க? ஐயோ என்ன பேசுறதுன்னு தெரியலையே. ஜி ஒரு நிமிஷம். தமிழ் தமிழ் யாரோ பேசுனாங்க. யாரு? ஐயோ அண்ணா, உங்க பின்னாடி தான் இருக்கேன், திரும்பி பாருங்க. தம்பி தம்பி உங்களுக்கு தமிழ் தெரியுமா? நான் தமிழ் பையன் தானே. ஐயோ ரொம்ப நன்றிப்பா. இல்ல இங்க ஏசிசி கராத்தே அகாடமி எங்கப்பா இருக்குது? மும்பைக்கு புதுசானே? ஆமாப்பா, எனக்கு இந்த ஊருக்கும் பெருசாலாம் பழக்கம் இல்ல. ஆனா என் பொண்டாட்டி இங்க கராத்தே டோர்னமெண்ட்டுக்காக வந்துச்சு. ஒரு போன் கூட போடல, அதை தேடிதான்ப்பா இங்க வந்தேன்.
எனக்கு அந்த பில்டிங் எங்க இருக்குன்னு மட்டும் கொஞ்சம் சொல்லிருப்பா. நமக்கு எந்த ஊருண்ணே? தஞ்சாவூர் தாண்டி சிக்கல்பா. அப்படியா? நமக்கு திருச்சி பக்கம்ண்ணே. அட, நம்ம ஒரு பக்கத்து ஊர் தானா? சரிப்பா, ரொம்ப சந்தோஷம். நான் பயந்துகிட்டே வந்தேன். யாரையுமே தெரியாது, எப்படி போய் என்ன கேக்குறதுன்னு ரொம்ப பயந்துட்டேன்ப்பா. இங்க நமக்கு தெரிஞ்ச நிறைய தமிழாளுங்க இருக்காங்கண்ணே, பயப்படாதீங்க. உங்களை நானே கூட்டிட்டு போறேன், வாங்க. தம்பி, உங்களுக்கு தெரியுமா எங்க இருக்குன்னு? ஏசிசியே தெரியாம இருக்குமாண்ணே? நிறைய இடத்துல ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்காங்களே, தெரியும்ண்ணே. ஏசிசியை பத்தி கேட்டீங்கன்னா மும்பை மட்டும் இல்ல, டோட்டல் இந்தியாக்கே அட்ரஸ் தெரியும். ஓ, சரிப்பா, சரி, உடனே நாங்க போகணும்ப்பா. வாங்கண்ணே, வெளியே நிறைய ஆட்டோ இருக்குது, புடிச்சு போயிடலாம். சரிப்பா, ரொம்ப ரொம்ப நன்றி. பரவாயில்லண்ணே, வாங்க. ஸ்டெல்லா, நீலாம்பரி மேடம் ஃபோன் பண்ணாங்களா? சார், அந்த கண்ணுக்கினியால் விஷயமா கடைசியா பேசினாங்க. அதுக்கப்புறம் என்ன பேசல சார். கண்ணுக்கினியால் விஷயமா என்ன சொன்னாங்க? அவளுக்கு மறைமுகமா டார்ச்சர் கொடுக்க சொன்னாங்க சார். ஆனா ரொம்பவும் டைரக்டா டார்ச்சர் கொடுத்தா அவ இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுவா, அதையும் சொன்னாங்க. அப்புறம் அவ இங்க வந்தது அவங்க வீட்ல இருக்கிற யாருக்குமே தெரியாது. ஆனா அவளை தேடி ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் ஃபோன் பண்ணாரு சார். அவர்கிட்ட அவ இன்னும் இங்க வரலன்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி இந்த கண்ணுக்கினியால் கிட்ட உங்க வீட்ல இருந்து கால் பண்ணிட்டாங்க, நீங்க வந்துட்டேன்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஆனா நீ ட்ரைனிங்ல இருந்தனால உன்னை கூப்பிடலன்னு சொல்லியிருக்கேன். நல்லது. அவளை அப்படியே டென்ஷன்லயே வச்சிருக்கணும். ஆனா என்ன ரொம்ப பேசிட்டா, அதுக்காகவே அவளை ஏதாவது பண்ணணும். ஏதாவது பண்ணணுமா? என்ன சார் பண்ண போறீங்க? இன்னொரு 2 நாள்ல ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட் நடக்க போகுது. அந்த டோர்னமெண்ட்ல அவ கலந்துக்கவே முடியாத மாதிரி ஒரு விஷயத்த பண்ண போறேன். சார், என்ன சொல்றீங்க? நீ எதுக்கு இப்ப இவ்ளோ ஷாக் ஆகுற? சார், அந்த பொண்ணு இந்த மேட்ச் விளையாண்டாதான் அடுத்த மேட்ச்க்கு குவாலிஃபை ஆவாங்க. அப்பனா தானே சார் இங்க இருப்பாங்க. நீலாம்பரி மேடம் பிளான் பண்ண மாதிரி அவங்க இங்க இருக்கணும்ல. நீங்க என்னடானா அவங்க இங்க இருக்கவே கூடாது, மறுபடியும் ரிட்டர்ன் ஊருக்கு அனுப்புற மாதிரில பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் பாத்துக்கலாம். அந்த நீலாம்பரி மேடம்க்கு இந்த கண்ணுக்கினியால் அந்த ஊர்ல இருக்க கூடாது. இருந்தா இவன் அந்த ஃபேக்டரியை கட்ட விட மாட்டான் தானே இங்கே அனுப்புனாங்க. அவ இங்கே இருக்கட்டும். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அந்த கண்ணுக்கினியால் மேட்ச் ஆடக்கூடாது. சார், என்ன சார் பேசுறீங்க? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அவங்க மேட்ச் ஆடலனா செகண்ட் ரவுண்டுக்கு குவாலிஃபை ஆக மாட்டாங்களே, அப்புறம் அவங்க ஊருக்கு கிளம்ப வேண்டியதானே? ஏய் ஸ்டெல்லா, அத நான் பாத்துக்கிறேன். நம்மளோட அகாடமில நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், யாரும் கேள்வி கேட்க முடியாது. அவ ஒன்னும் சாதாரண ஆள் கிடையாது, வேர்ல்டு சாம்பியன். டைரக்டா செகண்ட் ரவுண்டுக்கு குவாலிஃபை பண்ணா கூட யாரும் கேட்க மாட்டாங்க, யாருக்கும் டவுட்டும் வராது. இப்போதைக்கு அவ இந்த மேட்சை விளையாட கூடாது. சரி, என்னமோ சொல்றீங்க. ஆனா எப்படி மேட்ச் விளையாட விடாம பண்ணுவீங்க? அதுக்கு உதவி பண்றதுக்கு தான் நீ இருக்கியே. எது, நானா? நான் என்ன சார் பண்ணணும்? இப்ப கேட்டியே, இது ஒரு நல்ல கேள்வி. இங்க பாரு, இதுதான் காஃப் சிரப். நம்ம இருமலுக்கு குடிப்போம்ல அந்த சிரப். யூஸ்வலாவே காஃப் சிரப்ஸ்ல கொஞ்சம் ட்ரக்ஸ் இருக்கும். ஆனா அது டோர்னமெண்ட் விளையாட விடாம தடுக்கிறதுக்கு பயன்படாது. அது கூடவே இந்த டேப்லெட்டையும் கலந்துரு. சார், இதெல்லாம் அந்த ஒலிம்பிக்ஸ்ல ட்ரக்ஸ் எடுத்துப்பாங்கன்னு ப்ரூவ் பண்ணுவாங்களே, அதுக்காக தானே யூஸ் பண்றது? எஸ், அதேதான். இப்போ இந்த மாத்திரைய இந்த மருந்தோட கலந்து கண்ணுக்கினியால எப்படியாவது குடிக்க வை. டோர்னமெண்ட் காலையில 10 மணிக்கு நடக்குதுன்னா முன்னாடி நாள் நைட்டு 8 மணிக்கு அவ இதை குடிச்சிருக்கணும். அவ அதை கரெக்டான டைமிங்க்கு குடிச்சாதான் காலையில 8 மணிக்கு டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி மெடிக்கல் செக்அப் எடுக்கும் போது அவ ட்ரக்ஸ் குடிச்சிருக்கான்னு மாட்டுவா. சார், ட்ரக்ஸ் எல்லாம் குடிச்சிருக்காங்கன்னா டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்களே. குவாலிஃபை யார் ஆகணும், டிஸ்குவாலிஃபை யார் ஆகணும்னு முடிவு பண்றதே நான் தான். வேற யார் அவளை டிஸ்குவாலிஃபை பண்ணுவா? என்ன பொறுத்த வரைக்கும் அவ அந்த மேட்சை விளையாட கூடாது. மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் இது ட்ரக்ஸ் இல்லைன்னு நானே ப்ரூவ் பண்ண வச்சிருவேன். அவளுக்கு கெட்டவனாவும் தெரிவேன், கடைசியில நல்லவனாவும் தெரிவேன். பா, நீலாம்பரியவே தூக்கி சாப்பிட்டுருவான் போலயே. என்னமா பிளான் பண்றான்? இங்க பாரு ஸ்டெல்லா, உன்னோட வேலை கண்ணுக்கினியாவ இத குடிக்க வைக்கிறது. ஓகே சார். இந்தா, எடுத்துட்டு போ. ஏய், என்கிட்ட திமிரா பேசிட்ட என் பொண்ணையும் கைய நீட்டி அடிச்சல, உனக்கு என்ன நடக்கும்ன்றத பாரு, பொறுத்திருந்து பாரு. தெரியும், என் மனசுல அப்பவே பட்டுச்சு. கண்ணுக்கினியாக்கு என்னமோ நடக்க போதுன்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. அதனாலதான் அவளை தேடி மும்பைக்கே வந்துட்டேன். என் மனசுல பட்ட மாதிரியே கண்ணுக்கினியாக்கு இங்க நிறைய பிரச்சனை இருக்கு. அது எல்லாத்தையும் நான் இங்க இருந்தே அவ கூடவே இருந்தேன். ஆனா அவளுக்கே தெரியாம நான் இதெல்லாம் கண்டுபிடிச்சு சரி செய்யணும். இப்ப கண்ணுக்கினியா எங்க இருக்கும், எந்த ரூம்ல இருக்கும்னு தெரியல. அதுக்கே தெரியாம அத முதல்ல போய் பார்க்கணும்.